வணக்கம். ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கதையோட முடிவா இல்ல ஒரு ஒப்பந்தத்தோட தொடக்கமா? ஹார்ப்பர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கிற எண்கள் ஒரு மீறப்பட்ட ஒப்பந்தத்தோட கதையை தான் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வெறும் டேட்டாவை மட்டும் அலச போறதில்ல, அந்த உடைன நம்பிக்கையை எப்படி திரும்பவும் கட்டமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்க போறோம். நாம இந்த புள்ளி விவரங்கள், அட்டவணைகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கு பின்னாலயும் ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கனவு இருக்கு. ஒரு தொகுதிங்கிறது வெறும் எண்களோட தொகுப்பு இல்ல, அது ஒரு வீடு. அதனால எந்த ஒரு அரசியல் கணக்கீட்டுக்கு முன்னாடி அந்த மண்ணையும், மக்களையும், அவங்களோட அன்றாட வாழ்க்கையும், அவங்க சந்திக்கிற சவால்களையும் நாம புரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 5 பாகங்கள் இருக்கு. முதல்ல மக்களோட சூழல்ல இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் தரவுகள் சொல்றதை கேட்டு பிரச்சனைகளோட ஆணி வேற கண்டுபிடிச்சு, அதுக்கு ஒரு தீர்வு முன் வச்சு, கடைசியா நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரதுக்கான வழியை பத்தி பேச போறோம். சரி வாங்க, ஹார்பர் தொகுதியோட மனிதச் சூழலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹார்பர் இது ஒரு வகையில நகர்ப்புற இந்தியாவோட ஒரு சின்ன மாடல்னு சொல்லலாம். இங்க பலவிதமான மக்கள் தலைமுறை தலைமுறையா ஒண்ண வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா இது கடுமையான ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச ஒரு இடமும் கூட. இது 100% ஒரு நகரப்பகுதி தான். ஆனா சென்னையோட மொத்த குடிசை பகுதிகளில் கால்வாசி இங்க தான் இருக்கு. கிட்டத்தட்ட 23% தாழ்த்தப்பட்ட மக்களும் 15% இஸ்லாமிய சிறுபான்மையினரும் இங்க வாழ்றாங்க. இந்த பன்முகத்தன்மை ஒரு பக்கம் பலமா இருந்தாலும் பல சவால்களுக்கும் இதுதான் மூல காரணமா இருக்கு. அந்த சவால்களோட உண்மையான முகம் இதுதான். குடிசை பகுதிகளில் கிட்டத்தட்ட பாதி ஆண்கள், அதாவது 46% பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. பெண்களை எடுத்துக்கிட்டா நிலைமை இன்னும் மோசம். 66% பேருக்கு வேலை இல்ல. 3ல் ஒருத்தருக்கு சுத்தமான குடிதண்ணீர் கிடைக்கல. 41% வீடுகள்ல கழிப்பற வசதி இல்ல. இதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இது ஒவ்வொரு நாளும் மக்கள் சந்திக்கிற கண்ணிய குறைவு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவே இந்த கண்ணியம்தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கை உறுதி செய்யப்படணும், அதை பாதுகாக்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட முதல் கடமை. இப்போ இந்த மனித அவலங்கள் தேர்தல் முடிவுகள்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாம். மக்கள் தங்களோட வாக்குகளின் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க? 2016க்கும் 2021க்கும் நடுவுல ஹார்ப்பர்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏதோ ஒரு பெரிய மாற்றம். அரசியலோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டிருக்கு. கேள்வி என்னன்னா, ஏன் என்ன நடந்தது? 2016ல ஹார்பர் ஒரு உண்மையான போர்க்களம் மாதிரி இருந்துச்சு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி. திமுகவுக்கு 40% வாக்குகள், அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 36% வாக்குகள். யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப இழுபறியான ஒரு போட்டி. ஆனா 2021ல கதை மொத்தமா மாறிடுச்சு. திமுகவோட வாக்கு வங்கி பாருங்க, கிடுகிடுன்னு 58% வரைக்கும் ஏறிடுச்சு. ஆனா உண்மையான ஆச்சரியம் பாஜகவோட வளர்ச்சி தான். அவங்களோட வாக்கு வங்கி 31.5%க்கு எகிரியிருக்கு. அப்போ அதிமுக, அவங்க இருந்த இடமே தெரியாம போயிட்டாங்க. இந்த வாக்குகள்லாம் எங்க போச்சு? ஆளுங்கட்சிக்கு 18% வாக்குகள் அதிகரிப்பு. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தாதான் இதுக்குள்ள இருக்கிற சிக்கலான அரசியல் சித்திரம் புரியும். பாருங்க, ஜெயிச்சவங்களுக்கும் வாக்குகள் அதிகமாயிருக்கு, 2வது இடத்துக்கு வந்தவங்களுக்கும் வாக்குகள் அதிகமாயிருக்கு. அப்போ அந்த அரசியல் மாற்றம் நமக்கு உண்மையில என்ன சொல்லுது? இது ஒரு புதிய அரசியல் சக்தி சமநிலை உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. இந்த அரசியல் நிலநடுக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா வெறும் எண்களை மட்டும் பார்த்தா பத்தாது. நாம ஒரு அரசியல் துப்பறிவாளன் மாதிரி யோசிக்கணும். தேர்தல் முடிவுகளுக்கும் ஹார்பர் மக்களோட அன்றாட போராட்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை நாம கண்டுபிடிக்கணும். இந்த குறைகள் பட்டியலை பாருங்க, நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. வருஷக்கணக்கா வராத மெட்ரோவுக்காக காத்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? உங்க குழந்தைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியாம அலையிறது எப்படி இருக்கும்? உங்க சொந்த பகுதியிலேயே பாதுகாப்பா உணர முடியலன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் வெறும் ஸ்லைட்ல இருக்கிற வரிகள் இல்ல, இது ஹார்பர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிற நிஜம். இதை நம்மள ஒரு முக்கியமான கருத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் நலத்திட்ட சோர்வு. அதாவது தினமும் பிரியாணி தர்றோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு கடைசியில வெறும் பழைய சோறு கிடைச்சா எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள்ல வாக்குறுதிகள் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் இல்லையா? அது மாதிரிதான் வாக்குறுதிகள் மலிவாகி நம்பிக்கை அரிதாகும்போது வாக்காளர்களுக்குள்ள ஒருவித சலிப்பும் அவநம்பிக்கையும் உருவாகுது. இந்த வெற்றிடம்தான் ஒரு மாற்று அரசியல் சக்தி உள்ளே நுழையறதுக்கு கதவை திறந்து விடுது. சரி, இவ்வளவு நேரம் நோயை பத்தி பேசிட்டோம். நோய் அறிதல் போதும். இனி மருந்து சீட்டுக்கான நேரம். பிரச்சனைகளை அலசினது போதும். இனி உறுதியான தீர்வுகளை நோக்கி நகரலாம். எங்களோட வரைபடத்தோட மையக் கொள்கை என்னன்னா, ஆளுகை மீதான முதலீட்டின் வருவாய். ரொம்ப எளிமையான விஷயம்தான். அரசாங்கம் செலவு பண்ற உங்க பணத்தோட ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கு என்ன திரும்ப கிடைக்குது? நல்ல ரோடு கிடைக்குதா? சுத்தமான தண்ணி வருதா? உங்க பகுதி பாதுகாப்பா இருக்கா? உங்க வாழ்க்கையை மேம்படுத்துற அளவிடக்கூடிய உண்மையான பலன்களை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். இது வெறும் வெற்று வாக்குறுதி இல்ல, இது ஒரு திட்டத்தோட கூடிய உறுதிமொழி.
இந்த அட்டவணையை பாருங்க. உதாரணத்துக்கு வடசென்னை குடிநீர் திட்டத்தை எடுத்துக்குவோம். 946 கோடி ரூபாய் முதலீடு. 2025க்குள்ள 3 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடித்தண்ணீர். இது வாக்குறுதி இல்ல, இது ஒரு திட்டம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் தெளிவான நிதி ஒதுக்கீடு, காலக்கெடு, அது மூலமா மக்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இதுதான் நம்பகத்தன்மை. 946 கோடி ரூபாய். இது ஒரு பெரிய தொகைதான். ஆனா இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு எந்த நோயும் வந்துருமோன்னு பயப்படாம ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியும். அதுதான் இந்த முதலீட்டோட உண்மையான வருமானம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்த அந்த 46% வேலையின்மை ஞாபகம் இருக்கா? இந்த டியூனா துறைமுக விரிவாக்க திட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு நேரடியான பதில். 3000 புதிய வேலைகள்னா அது 3000 குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தையும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுக்குது. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா ஒரு தெளிவான வியூகம் வேணும். அது 4 பகுதிகளை கொண்டது. 1. தற்போதைய ஆட்சியாளர்களை அவங்களோட உடைந்த வாக்குறுதிகளுக்கு பொறுப்பேற்க வைக்கணும். 2. நிலையான ஆட்சி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யணும். 3. பழைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு புதிய தொழில்நுட்பங்களையும் யோசனைகளையும் கொண்டு வரணும். கடைசியா மீனவர்கள், சிறுபான்மையினர், பெண்கள்னு நம்ம சமுதாயத்தோட பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்கணும். பொறுப்புக்கூறல், ஸ்திரத்தன்மை, புதுமை, பாதுகாப்பு, இந்த 4 தூண்கள் மேலதான் ஒரு நல்ல ஆட்சி அமைய முடியும். நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்பிக்கையை நோக்கிய பாதை. இது ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு புதிய அரசியல் உடன்படிக்கையை உருவாக்குறத பற்றியது. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் அரசாங்கத்தோட நாணயம். அது தேர்தல்ல கொடுக்கிற வாக்குறுதிகளால வர்றதில்ல. தேர்தலுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது மூலமா தான் சம்பாதிக்கப்படுது. பிரச்சாரத்தை மையமா வச்ச அரசியல்ல இருந்து ஆளுகைய மையமா வச்ச தலைமைக்கு மாற வேண்டிய நேரம் இது. பொறுப்பான புது உரையாடலும் மக்களின் ஒப்புதலும் தான் இதற்கு அடித்தளம். அப்போ எல்லாமே இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. ஒரு தேர்தல்ங்கிறது நாம கடந்து போக வேண்டிய ஒரு இறுதிக் கோடா, இல்ல சேவை செய்வதற்கான ஒரு 5 வருட ஒப்பந்தத்தோட தொடக்க கோடா? நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா ப்ளூபிரிண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐய mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.